ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் கிறிஸு. ஹாப்பி நியூ இயர், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் விலாகு. இப்போ நம்ம எல்லோரும் ஹாப்பி நியூ இயர்னா கோயிலுக்கு போவாங்க, இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் போவாங்க. ஆனால் நான் எங்கே போகிறேன் தெரியுமா? மார்க்கெட்டுக்கு போகிறேன் கைஸ், காய்கறி வாங்குறதுக்கு. இது எந்த ஊர் நியாயம் நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் கைஸ், ஹாப்பி நியூ இயர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் என்னென்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹாப்பி நியூ இயர் பர்சனலாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் கைஸ். என்னென்னா, எவ்வளோ கஷ்டம் வந்து 2025 எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் 2026 வந்து நாம் நினைக்கிற மாதிரி அமையணும். அது வந்து நம்ம அமைச்சிக்கணும் கைஸ். அதுவும் அமைகிறத விட நம்மளாம் அமைச்சிக்கிட்டா அது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் கைஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியல, கம்ஃபர்டபுளாக இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க விட மாட்டேங்கிறாங்கன்னா, அது நார்மலாக யார் வீட்லேயும் அந்த மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சதை வந்து நம்ம தான் தேடணும். நம்ம தேடி நம்ம தேடி அதை வந்து நம்ம அடையிறது தான் கைஸ் நம்மளோட வந்து நம்ம கொள்கை. அது மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஐயோ கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறதோட நம்ம அடையணும். நம்ம பிடிச்ச விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி நினச்சிட்டு நம்மளுக்கு என்னாலும் சரி கைஸ், நம்மளுக்கு தேவையான விஷயம் நம்மளுக்கு வேணும்னா அது கிடைக்கிற வரையும் நம்ம போராடணும்னு சொல்லல. அது கிடைக்கிற வரையும் நம்ம விடக்கூடாது, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டைம் பரவாயில்ல, 2 டைம் பரவாயில்ல, 100 டைம் ஆனாலும் பரவாயில்ல கைஸ். நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு வேணும்னா அது நம்ம வந்து அதை பிடிக்கணும். அது மாதிரி நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம தான் கைஸ். இந்த உலகத்தில் வந்து 100%ல் லக்கில் 2% வேணால் லக்கு, பட் 98% நம்மளாம் பண்ணுறது மட்டும்தான். நமக்கு தேவையான விஷயத்த நம்ம தான் கைஸ். அதனால ஹாப்பி திஸ் ஃபார் கிறிஸ். ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. வரவங்க வரட்டும், போகிறவங்க போகட்டும். சந்தோஷமாக இருங்க. நல்லதை ஏற்றுக்காங்க, கெட்டதை விட்டு தள்ளுங்க. என்ன சொல்கிறது, டென்ஷன்லாம் எடுத்துக்காதீங்க. எப்பயும் போல் சந்தோஷமாக இருங்க கைஸ். நம்ம சந்தோஷமாக இருந்தால் அதை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சில பேர் அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மட்டும் என்னைக்கும் நினைக்காதீங்க. நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், மெயின் ரிலேஷனை பக்கமே வைக்காதீங்க கைஸ். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நான் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா சொந்தக்காரங்களை பக்கம் வைக்காதீங்க. நீங்கள் சொந்தக்காரங்களை பக்கம் வச்சிங்கன்னா அவங்க வச்சிட்டிங்க இல்லை ரைட்டு அவ்வளோதான் முடிஞ்சுன்ற கணக்கில் தான் வருமே தவிர. ஏன்னா நான் வந்து எல்லாரையும் அப்படி சொன்ன கிடையாது. 100ல் 99% அப்படி தான் இருக்காங்க. அந்த 1% வேணும்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, நம்மளை பிடிச்சவங்க, நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி வேணால். அதுவும் எப்படி 100ல் 1% மட்டும்தான், மற்றபடியெல்லாம் சான்ஸ் இல்லை கைஸ். அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் டென்ஷன்லாம் எடுத்துக்காதீங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் பிற்காலத்தில் வந்து நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தாக இருக்கும். அது மாதிரி நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க, ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. இது வாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த ரூட்டு தான் கைஸ் நான் எப்பயுமே காலேஜுக்கு வர ரூட்டு. வாங்க இந்த ரூட்டில் டிராஃபிக்கை காமிக்கிறேன். இந்த மாதிரி டிராஃபிக் வந்து சும்மா, ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து மார்னிங் டைமுக்கு டிராஃபிக் அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நியூ இயர் இல்லை, மினிமம். ஏன்னா கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஹாலிடேஸ் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வரேன், போலீஸே சைடில் சும்மா தான் வச்சுக்கிறேன் டிராஃபிக் இருக்குன்னு. நான் தெரியல கைஸ், எப்பயுமே காலையிலனா செம்மையாக குளிரும். இன்றைக்கின்னு பார்த்து குளிரில் எதுவுமே இல்லை கைஸ். நல்லா ஒரு மாதிரி கதைன்னு தான் இருக்குது. ஆனாலே சில்லுனுக்கு தான், ஸ்னோ வருது தான். ஆனாலும் அவ்வளோ கோல்டாக இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
நீங்கள் கைஸ் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் RC 200 RS 200 வாங்குறதா இல்லை RC 200 வாங்குறதான்ட்டு. ஃபிக்ஸு கைஸ், RC 200 தான். BS3 இல்லைனா BS4 அந்த 2 மாடல் ஏதாச்சும் ஒரு மாடல் தான். அது வந்து எப்படிரா வீட்டில் இருந்து அமௌண்ட் வாங்குறியா இல்லை நீயே வந்து அமௌண்ட்டு ரெடி பண்ணி வாங்குறியான்னு கேட்டால், நம்மளாம் அமௌண்ட்டு இப்போ நம்ம ஒரு நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்ய போகிறோம் கைஸ். டெலிவரி ஜாப் பண்ண போகிறோம், அப்படிலாம் எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் வேலை கிடைச்சாலும் செய்ய போகிறோம். நம்ம வந்து இத்தனை நாளில் வந்து வண்டி வாங்க போகிறோன்றது சொன்னால அமௌண்ட்டு சேர்ந்த உடனே ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து இஎம்ஐயில் வாங்கலாம் அப்படின்னாலும் சரி கைஸ். எனக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு தான் கைஸ். ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி வாங்கினா ரொம்ப நாள் லேட் ஆகிடும். ஆனால் இஎம்ஐயில் வந்து வாங்கினா மந்த்லி 5000 அந்த மாதிரி கட்டுற மாதிரி வேணால் வாங்கிக்கலாம் கைஸ். RC 200 வாங்குகிறோம். ஆனால் எப்போ வந்து நம்ம சேனலுக்குள்ளே நம்ம தலைவர் என்ட்ரி கொடுக்குறாரு தெரியல. என்ட்ரி கொடுத்தோடனே சும்மா மாஸ் காமிக்க வேண்டியது தான் கைஸ். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ட்ரீம். அந்த மாதிரி நம்ம சேனலோட லோகோலே பார்த்துருப்பீங்க, RC 200 தான் இருக்கும். வாங்கலாம் கைஸ், RC 200 தான் வாங்க போகிறோம் கைஸ். செம்ம நல்லா இருக்குது கைஸ். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஹாப்பி நியூ இயர். அதுமா சும்மா வேறு மாதிரின்ற மாதிரி சும்மா வேறு லெவல் போங்க. அல்டிமேட்டு ஸ்பீட் அடிக்கலாமா கைஸ்? சிக்னல் 1 2 3 கோ. ரோடே காலியாக்குது கைஸ். இப்போ செக் பண்ணுவோம் ஸ்பீடு. ஸ்பீட் பிரேக்கர் சே. வாங்க கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். இங்கே ஒரு சிக்னலா முடிஞ்சு போச்சு போங்க. சிக்னல் மேலே சிக்னலை போட்டு காலையிலேயே மூட் அவுட் பண்ணுறாங்க கைஸ். என்னான்னு தெரியல. சிக்னல் இல்லை போலக்குதே. அப்போ ஏன் போலீஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லையே. ஆமாம் கைஸ், சிக்னல் போட்டிருக்குறாங்க. இங்கே தான் கைஸ் லைட் எரியல. போட்டாச்சு சிக்னல் க்ரீன் சிக்னல். நம்ம லைஃப்பில் எப்போ க்ரீன் சிக்னல் உள்ள போதான்னு தெரியல கைஸ். ஆனால் உள்ள அன்றைக்கி சும்மா அத்தனை பேரையும் யார் உன்னால் முடியாது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அத்தனை பேருக்கும் வச்சு மொத்தமாக செய்ய போகிறேன் கைஸ். சம்பவம் மேலே சம்பவம் அப்படின்ற மாதிரி. ஆமாம் கைஸ், இந்த மிடில் கிளாஸில் நல்லா படிக்கிறவன கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் கைஸ். ஹாய் ப்ரோ.
இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நல்லா படிக்கிறவனை கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் படிக்க முடிஞ்சும் நம்ம படிப்போம் காய்ஸ். படிக்க தெரிஞ்சும் நம்மளால் வந்துட்டு ஒழுங்காக படிக்க முடியாதுன்னா படித்தாலே மறந்துடும் இல்லைங்களா? ஓ, நம்ம அண்ணன் காரில் என்ன காய்ஸ் பின்னாடி அவ்வளோ பெரிய ஓட்டை. சும்மா அவ்வளோ பெருசாகுது. எவனும் விளையாடிங்கிறோம், பூந்து விளையாடிங்கிறோம், எவன்னு தெரியல. அதான் காய்ஸ், படிக்க முடிஞ்சும் படிக்கலாம்னு தோணும். ஆனால் புக் எடுத்தால் தூக்கமாக வரும். இல்லைன்னா படித்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் மறந்துடுங்க காய்ஸ். அது நாம் என்ன காய்ஸ் பண்ணுறது? அது நம்ம தப்பா? படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வேலை தான், படிக்காதவங்களுக்கு பல வேலை இருக்குன்னு சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டால் தான் காய்ஸ் ஒரு பலனை அடைய முடியும். கஷ்டப்படாமல் எனக்கு கிடைக்கலன்னா அதுவும் மெயினு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, எல்லோரும் சரி, உன்னால் முடியாதுடா, நீ பண்ணுற, நம்மளால் முடியலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலையும் நீ பண்ணுற, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. உன்னால் முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மனசுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. சரி, நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை வந்து இப்படி கீழே இறக்கி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க காய்ஸ் நம்மளுக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில காய்ஸ். ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் வந்து எல்லாருக்கும் இது பண்ண முடியாது காய்ஸ். 90% காய்ஸ், 100% நம்ம பசங்க ஃபீல் பண்ணுறது எதுக்காக தான்? நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை இந்த மாதிரி பேசுகிறாங்களே, நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியல காய்ஸ். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை ரொம்ப கீழே தாழ்த்தி பேசுவாங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க காய்ஸ். அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது ஒன்று தான், பங்காளி யானை குளிக்கல விழுந்துச்சுன்னு எறும்பு எகத்தாலமாக எட்டி பார்த்துச்சான். ஆனால் அந்த எறும்புக்கு தெரியாது, யானை மேலே வந்தால் எறும்பு எங்கே இருக்கிற இடம் தெரியாமல் போயிருன்ற. அது மாதிரி நம்மளுக்கும் டைம் வரும் காய்ஸ். டைம் வரப்போ நம்மளை கேவலமாக பேசணும், அத்தனை பேரையும் சும்மா வச்சு ஒட்டு மொத்தமாக முடிக்கிறோம். அது மாதிரி அத்தனை பேருக்கு ஒரு நாள் சம்பவம் செய்கிறேன் காய்ஸ். இங்கேயும் சிக்னலா போகலாம் காய்ஸ். சிக்னல் ஃபார் 3, 2, 1. இதான் காய்ஸ் மார்க்கெட்டு. நம்ம ரைட் சைடில் கேமராவில் கவர் ஆகுதோ இல்லையா தெரியல, சாரி ஃபோனில் கேமரா இல்லை. வாங்க, என்ன சொன்னாங்க, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் வாங்க சொன்னாங்க. வாங்க போய் ஃபஸ்ட்டு ரேட்லாம் கேட்கலாம். ரேட்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க போகலாம். ஒரு கடையில் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க காய்ஸ். நிஜமாக நம்மளுக்கு எங்கே கம்மியாக இருக்கோ அந்த கடையில் தான் போய் வாங்க போகிறோம். ஆனால் நமக்கு தெரியாது எந்த கடையில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தானே தெரியும். அதுதான் காய்ஸ், வாங்க போய் பார்ப்போம். யூட்டர்ன் அடிச்சுக்கலாம். இங்கேயே முன்னாடியான்னு தெரில, முன்னாடி போய் பார்ப்போம். ஃபுல்லாக பழமாக இருக்குதுங்க. எப்பயுமே கைஸ் வண்டி ஓட்டும்போது சைடு மிரர்ஸை பார்த்து போங்க. ஏன்னா பின்னாடி வண்டி எவ்வளோ ஸ்பீடில் இங்கே தான் கைஸ், பின்னாடி வண்டி எவ்வளோ ஸ்பீடில் வரும்னு தெரியாது. சைடு மிரர் பார்த்துட்டு யூட்டர்ன் பண்ணிவிட்டு பொறுமையாக போனோம், சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு கொத்தமல்லி எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கலாம். முன்னாடி ஒரு அக்கா ஆர்ச்சுக்கிட்ட போட்டிருந்தாங்க. முன்னாடி ஒரு அக்கா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்தேன், அப்போது இப்போ இருக்காங்க அங்கே தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். இருங்க. எவ்வளோண்ணா கொத்தமல்லி? 5 ರೂಪಾಯಿನಾ? ನಾಲ್ಕು ಕಟ್ಟಾಕ್ಬಿಡಿ.
ಅಣ್ಣ 4 ನಾನಾ எப்போ அந்த மாதிரி பேனர் வருது என்ன கேட்டாதா எல்லாரும் 2 நாள் ஆடுறவங்க ஒன்று ஆடுது சரிண்ணா 5 ரூபாய் கட் கைஸ் கொத்தமல்லி கட்டு 4 கட்டு வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து பச்சை மிளகா வாங்கினோம். 5 ரூபாய் கட்டு காய்ஸ். ஓ பச்சை மிளகாவும் இங்கே போட்டுங்கிறாங்க. வாங்க கேட்டு பார்ப்போம். பச்சை மிளகா வாங்கியாச்சு காய்ஸ். வந்து பெரிய காரம் கம்மியாக இருக்கிறது வந்து 3 கிலோ 150 ரூபா. காரம் அதிகமாக இருக்கிறது வந்து 2.5 கிலோ 150 ரூபா. நம்ம வந்து 2.5 கிலோ 150 ரூபா காரம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து வாங்கிக்கிறோம். இப்போ வந்து பூண்டு வாங்கணும் காய்ஸ். பூண்டுக்கு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல. முன்னாடி தான் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். பூண்டு போயிட்டு இப்போ இன்னும் நம்ம வந்து பூண்டு தக்காளி 2 வாங்கணும் காய்ஸ். 2 வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. பூண்டு இங்கே போட்டுக்கிறாங்க. பூண்டு கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்ப்போம். பூண்டு அண்ணா அண்ணா பூண்டு கேஜி எவ்வளோண்ணா? பூண்டு கம்மி இல்லையா? 3 கிலோ வேணும். இல்லை கடைக்கு விற்கிறதுக்கு தான் வாங்கிட்டு போகிறேன். அதுக்கு தான் கம்மி இல்லை. 130 சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம்? அம்மா வந்து 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி தான் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி வாங்க வேறு கடையில் போய் கேட்டு பார்ப்போம். வேறு எங்கேயாச்சும் பூண்டு போட்டிருக்காங்களான்னுட்டு. முன்னாடி போய் பார்ப்போம். வாங்க கைஸ். இங்கேயும் பூண்டு போட்டுங்கிறாங்க. இந்த பூண்டு வேணாம். இன்னும் முன்னாடி போயிட்டு பார்ப்போம். இங்கே உள்ளே கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம் உள்ளே போயிட்டு. அண்ணா பூண்டு எவ்வளோண்ணா கிலோ? பூண்டு எதுனா வேணும் உங்களுக்கு? எவ்வளோ ரேட்டில் இருக்குதுண்ணா? இது 200 ரூபாய் இருக்குது. ஓகே. 100 ரூபாய் இருக்குது. 120 ரூபாய் இருக்குது. 140 ரூபாய் இருக்குது. 150 ரூபாய் இருக்குது. எது வேணும்? இது 100 ரூபாவா? எனக்கு இது 3 கேஜி போட்டுருங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணா. 10 கேஜி வாங்கினாலும் அவ்வளோதான். ஓகே சரி இதே போடுங்க. மூட்டை எடுத்தாலும் அவ்வளோதான். மூட்டை எடுப்பீங்கன்னாக்கா ஒரு 5 ரூபாய் கம்மி தரும். 40 கேஜி வரும். போடணா இதே 3 கிலோ போடணா. அவ்வளோ இல்லை. அண்ணா எஸ் பூண்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி வாங்க போகலாம். தக்காளிக்கு எங்கே போகிறது?
வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் தக்காளி எங்கேயாச்சும் இருக்குதான்னுட்டு. தக்காளி எங்கன்னா போட்டுங்கிறாங்களாம் பார்க்கலாம். போட்டுங்கிறாங்க, எவ்வளோன்னு தெரியலையே தக்காளி. இருங்க வீட்டில் ஒரு டைம் கேட்டுக்கலாம். தக்காளி வாங்குறது வேணாம்னுட்டு. ஹலோ, தக்காளி வேணாட்டா? கிலோ இரு கேட்குறேன். நாட்டிங்குது ஹைப்ரிடுங்குது. அண்ணா 20 நிமிஷம் அண்ணா இருந்ததோ அதுவும் இது நாட்டி 70 ரூபாவா, இது ஹைப்ரிட் இது 70 ரூபா. எதுவும் என்ன 70 ரூபா சொல்கிறாங்க. ஹலோ 70 ரூபாவா கிலோ? 70. ஆ இரு ಕಮ್ಮಿ பண்ணி ವಾಯನೋರು. ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡಿ ಕೊಡಿ. கடைக்கு நானும் விற்கிறதுக்கு தானே வாங்கிட்டு போகிறேன், விற்கணும்ல. ஒரு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோண்ணா. அது 5 ரூபாய் கம்மி பண்ணுறீங்களா? சரி ஒரு 3 கிலோ போடுங்க. ஆமாண்ணா. கொஞ்சம் காயாக இருக்கிறத எடுத்து போட்டால் தான் கடையில் வந்து ஒரு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் 4 நாளாச்சும் இருக்கும். ரொம்ப பழமாக இருக்கிறதும் காயை 2 கலந்து போடணும் கைஸ். இந்த மாதிரி காயாக இருக்கிறதே போடணும். தக்காளி செம்ம ரேட் ஆகினுக்குது கைஸ். பாக்ஸ் 1000 ரூபா கிட்ட போகுது. வாங்க எவ்வளோ அண்ணா பாருண்ணா எவ்வளோக்கு தானே இன்னும் போடணுமா? போடணும். டிஎம்ஆர் ட்ரீம் ரேசர் அண்ணா. யூடியூப் இருக்குதா? யூடியூப் ஓப்பன் பண்ணித்தாங்க, பண்ணித்தரேன். இன்ஸ்டாவில் என்னன்னு தெரியல காசு. நம்ம ஐடி நேம் போட்டு வரமாட்டேங்குது. யூடியூப்பில் பார்க்கணும். கொடுங்க நான் போட்டு தரேன். நான் ஃபஸ்ட்டு சேனல்ண்ணா. சாரி காசு கொடுக்காம போகிறோம் கைஸ். இந்தாங்க நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வரும் பாருண்ணா உங்கள் வீடியோ. சேஞ்சு இல்லைண்ணா. எவ்வளோண்ணா ஆச்சு மொத்தம்?
70 ரூபாய் எனக்கு 5 ரூபாய் இல்லை நெட்டை மட்டும் வாங்கிக்கோங்க தக்காளி எல்லாம் 5 ரூபாய் ஃபோன்பே பண்ணுறேன் 10 ரூபாய் தந்துடுறீங்களா சுத்தமாக இல்லையா சரி வாங்க 195 சேஞ்ச் இல்லையா சரிண்ணா வரேன் போலாம் கைஸ் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் வாங்க போவோம் போலாம் கைஸ் காலையிலே மைண்டு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது கைஸ் வந்தோம் டக்குன்னு ஐட்டம்லாம் வாங்கிட்டோம் போகலாம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ் ஸோ அன்னில் கைஸ் பாதி தூரம் போனதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் ಹಿಂಗೆ ಹೋಗಿ ಅಣ್ಣ ಒಳಗಡೆ ಇದರಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಮೇನ್ ರೋಡ್ ಸಿಗುತ್ತೆ ಆ ಕಡೆ ಅದರಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಾಂ கைஸ் பாதி தூரம் போனதுக்கப்புறம் திருப்பணும் போய் அது வேணுமா இது வேணுமான்றாங்க பாலைக்கு வந்து ரேட்டு பாலைக்கு கீரை வேணும் சொல்கிறாங்க கைஸ் நாங்கள் போய் கேட்டு பார்ப்போம் பாலைக்கு அப்புறமா இன்னும் எதாவது சொன்னாங்க புதினா வாங்க சொன்னாங்க பாலைக்கு புதினாலாம் புதினா இருக்குதுன்னு பார்ப்போம் ಅಕ್ಕ ಪುದೀನ ಇದೆಯಾ ಪುದೀನ அவ்வளோதான் கைஸ் கீரை வாங்கியாச்சு கைஸ் இனிமேல் வண்டி நான் ஸ்டாப் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகலாம் ரைட் வாங்க கைஸ் போயிட்டே இருப்பேன் மேலே எங்கேயும் ஸ்டாப் இல்லை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன் ஸ்க்ரீன் சிக்னல் போட்டாங்க கைஸ் சும்மா காற்று பிச்சுக்குன்னு அடிக்குது போங்க வண்டிக்கு பிரேக் பேடு பின்னாடி டயரு எல்லாம் மாற்றணுங்க கைஸ் ஃபுல்லாக போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே கைஸ் நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் திரும்ப இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் சேஃபாக போங்க வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க பி சேஃப் கைஸ் பத்திரமா போங்க வண்டி ஓட்டும்போது லெஃப்ட்டு ரைட்டு சைடு மிரர் எல்லாம் பார்த்து போங்க ஓகே பை ஹாப்பி நியூ இயர் கைஸ்